பேய்பாஸ் வீடு இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதற்காக பத்திரகாளியின் குடும்பத்தினர் அனைவரும் பேய்பாஸ் வீட்டு காரை தேடி வீதி வீதியாக அலைகின்றனர். அப்பொழுது சுக்கியின் அக்கா வள்ளி பேய்பாஸ் வீட்டு காரை கண்டுபிடித்து விடுகிறாள். அந்த காருக்குள் சுதா இருப்பதைக் கண்டு வள்ளி அதிர்ச்சி அடைகிறாள். மேலும் சுதாவை பேய்பாஸ் வீட்டிற்கு செல்ல விடாமல் தடுத்து முயற்சி செய்கிறாள். சுதா ஆண்டி, போகாதே ஆண்டி, ப்ளீஸ் நில்லுங்க. சுதா ஆண்டி, சொன்னா கேளுங்க ஆண்டி. பேய்பாஸ் வீடு ரொம்ப ஆபத்தானது, தயவு செஞ்சு அங்க போகாதீங்க. மன்னிச்சிருமா. இங்க பாருங்க சுதா, தயவு செஞ்சு அவளோட பேச்ச கேட்காதீங்க. உங்களை போக வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க குடும்பம் பணத்தினால சந்தோஷப்பட்டு ஜாலியா இருக்காங்க தெரியுமா? இவ்வளவு தூரம் போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்றாங்களே, நாளைக்கு உங்க பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு அவங்க காசு கேட்டா தருவாங்களா? உன் பிள்ளைங்களுக்காக பண தேவைக்காக நீ பேய்பாஸ் வீட்டுக்கு போய்தான் ஆகணும் சுதா. அதனால தயவு செஞ்சு அந்த பேப்பர்ல சைன் பண்ணுங்க. அந்த டாக்குமெண்ட் பேப்பர்ல நீங்க கையெழுத்து போட்டாதான் உங்களால பேய்பாஸ் வீட்டுக்கு போக முடியும். அதனால எதை பத்தியும் யோசிக்காம சீக்கிரம் கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுறேன். சுதா ஆண்டி, நில்லுங்க. சுதா ஆண்டி, வேண்டாம், நில்லுங்க. ஆஹா, என்ன காரு காட்டு பக்கமா போகுது. அது இதுன்னு யோசிக்காதீங்க சுதா, சீக்கிரம் சைன் பண்ணுங்க. உங்க பிள்ளையோட எதிர்காலத்துக்கு பணம் நிறைய தேவை. அவ்வளவு பணம் தர நிகழ்ச்சி தான் பேய்பாஸ் நிகழ்ச்சி. அதனால யோசிக்காம சீக்கிரம் சைன் பண்ணுங்க சுதா. சைன் பண்றேன், சைன் பண்றேன், சைன் பண்றேன். அவ்வளவுதான், ஆட்டம் முடிஞ்சது. என்ன புகை இது? சுதா, வெல்கம் டு பேய்பாஸ் சீசன் 3. நீங்க கண்ண முழிச்சதோ பேய்பாஸ் வீட்டுல சந்திக்கலாம். மயக்கமா வருது. சுதா ஆண்டி, நில்லுங்க ஆண்டி, போகாதீங்க போகாதீங்க. அடியே ஒட்டகச்சிவிங்கி, சைக்கிள்ளையா ஃபாலோ பண்ணிட்டு வரா ஒண்ணு. இப்ப பாரு பேய்பாஸ்னா யாருன்னு காட்டுறோம். நில்லுங்க, காரை நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க, காரை நிப்பாட்டுங்க. என்ன காரு நின்றுச்சு? சுதா ஆண்டி, சுதா ஆண்டி, சுதா ஆண்டி, சுதா ஆண்டி. என்ன காருக்குள்ள ஒரே புகையா இருக்குது? என்ன உள்ள யாருமே இல்ல? யாருமே இல்லாம எப்படி கார் ஓடுச்சு? ஏய் ஏய், யாரது? யாரு சிரிக்கிறது?
கேக்குறேன்ல, யாரு சிரிக்கிறது? என்ன சிரிச்சியே பயமுறுத்தலான்னு பாக்குறீங்களா? ஒட்டட குச்சி, சொன்னேன்ல இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சிய யாராலையும் தடுக்கவே முடியாது. சுதா ஆண்டி, பேய் பாஸ் ஆபத்து, போகாதீங்க ஆண்டி. நேரம் குறுக்கு தெரு. அப்போ 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 வள்ளி கண்டிப்பா இது வழியா தான் போயிருப்பா. வள்ளி வள்ளி, ஏய் வள்ளி வள்ளி, ஏய் என்னாச்சு வள்ளி, என்னாச்சு உனக்கு? ஹலோ ஹலோ, ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ். உனக்கு புரியாதுடா, புரியவே புரியாது. உங்க அம்மையும் ஒரு நாள் காணாம போனாதா உனக்கு அந்த அருமை புரியும்டா. சுபின் கண்ணா, கவின் கண்ணா, உங்க 2 பேரோட படிப்பு செலவுக்காக நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக அம்மா பேய் பாஸ் வீட்டுக்கு போறம்மா. அம்மா சீக்கிரமா பேய் பாஸ் வீட்டுல இருந்து வந்துருவேன். அது வரைக்கும் அமைதியா சுக்கி அக்கா வீட்டுல இருந்துக்கணும், சரியா? என்னது, சுதா ஆண்டி பேய் பாஸ் வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஏன் ஆண்டவா, 56 நாளுக்கு முன்னாடி போனவளையா ஆள காணோம்? அந்த துயரத்துல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள இவன் எதுக்கு பேய் பாஸ் வீட்டுக்கு போனா? அதானே, சுதா ஆண்டி எதுக்கு பேய் பாஸ் வீட்டுக்கு போனவ? ஏ பாவியா, இந்த 2 பச்சை பிள்ளைகளை விட்டுட்டு போறதுக்கு அந்த பாவிக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆமா, சுதா ஆண்டி எதுக்கு
வெல்கம் டு கோஸ்ட் பாஸ் ஹவுஸ். இந்த பாட்டு நல்லா இல்ல, வேற பாட்டு போடுறேன். மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர. அப்படியே ஆடிக்கிட்டே இரு, நான் போய் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன். மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர. நம்மளும் டான்ஸ் ஆடுவோம். மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர. பேய் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. யாருமே இல்லாத பேய் பாஸ் வீட்டுக்கு யாருக்கு டீ ஆத்துறது? நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடுவோம். காஃபி நல்லா சூடா இருக்கு.